புதிய அரசாங்கம் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை அளித்து மக்கள் ஊடகங்களை அடக்கி வருகிறது. காரியவாசம். ප්‍රජාතන්ත්‍රවාදී රටක ජනතාවගේ නිදහස කියන දේ තමයි වැදගත්ම සාධකය වෙන්නේ. නිදහසේ අදහස් ප්‍රකාශ කිරීමේ අයිතිය, නිදහසේ Taman කැමති රැකියාවක් කිරීමේ අයිතිය, ඒ වගේම නිදහසේ එක් රැස්වීමේ අයිතිය, Taman කැමති ආගමක් ඇදහිීමේ අයිතිය, මේ වගේ නිදහසේ Tamanට අවශ්‍ය දේ කිරීමේ අයිතිය ප්‍රජාතන්ත්‍රවාදී ජන සමාජයක සහතික කළා තියෙනවා. එතකොට ඒ සහතිකය ක්‍රියාත්මක වෙන්නේ එක් ප්‍රධාන කරුණක් උඩ. ඒක තමයි නීතියේ ආධිපත්‍ය කියන කාරණය. රටක නීතිය ආධිපත්‍ය තියෙනවා නම් ජනතාවට තමන්ගේ ඒ අවශ්‍ය අයිතීන් නිදහස භුක්ති විඳින්න කාටවත් බාධා කරන්න බෑ. හැබැයි නීති ආධිපත්‍ය නැති කරවුවොත් ඒ රටක මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතීන් ජනතාවට නැති වෙනවා. රටක අපේ රටේ විශේෂයෙන් නීති ආධිපත්‍ය සුරකින්න ප්‍රධාන ආයතන තුනක් කටයුතු කරනවා. ඒ ආයතන තුන තමයි අධිකරණය, නීතිපති දෙපාර්තමේන්තුව සහ පොලිසිය කියන ආයතන තුන. මේ ආයතන තුنين තමයි මේ රට තුල සමාජයේ නීතියේ ආධිපත්‍ය රැක ගැනීම සඳහා අවශ්‍ය කටයුතු කරන්නේ. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி இதுபோன்ற அறிக்கையை வெளியிடுவது ஒருபோதும் பொருத்தமானதல்ல என்று கூறிய காரியவாசம், சட்டத்தின்படி ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றும் இது தொடர்பாக அரசியல் மேடையில் ஜனாதிபதியின் அறிக்கை மிகவும் மூன்றாம் தர செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் மக்களை ஏமாற்றிவிட்டதை மக்கள் தற்போது உணர்ந்துள்ளதால் ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க மீண்டும் பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற தயாராகி வருவதாகவும், நாட்டின் சில பகுதிகளில் கோயில் பிக்குகளுக்கு உணவு வழங்க முடியாத சூழ்நிலை உருவாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பிரிவினைவாதிகள் உதவினார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அரசாங்கம் பிரிவினைவாதிகள் விரும்பும் விதத்தில் செயல்படுகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலும் இதே பொய்யால் மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்று தான் நம்பவில்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.